வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் சமுத்திரக்கனி. இவர் ஒரு ஆக்டரா தமிழ் சினிமாவில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஆனால் இவரை ஒரு டைரக்டரா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அப்படி இவர் டைரக்ஷன் பண்ண படங்கள் தெரிஞ்சாலுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு சில படங்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே இவர் டைரக்ஷன் பண்ண படங்கள் தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இவரோட படங்கள் தெரியாது, இப்பதான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. சமுத்திரக்கனி சினிமா துறைக்கு வந்தது பாத்தீங்கன்னா ஆக்டர் ஆகிறதுக்காக தான் வந்திருக்காரு. அப்படி இவர் முதலா நடிச்ச படம் பார்த்தாலே பரவசம் அப்படின்ற படத்துல ஒரு சின்ன சீன்ல வந்திருப்பாரு. அந்த படத்துல இவர் நடிக்கிறதுக்காக வரல. அந்த படத்துல இவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அந்த படத்துல ஒரு சின்ன சீன்ல நடிக்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அவரோட ஆக்டிங்கையும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படத்தில் இவர் நடிக்கிறதுக்கு முன்னாடியே பாண்டியராஜனுடைய ஒரு ட்ராமா ஷோவில், அதாவது ராஜ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன ஒரு ஷோவில் நடித்தார். அப்புறமா தான் கே பாலச்சந்தர் கிட்ட உதவி இயக்குனராக சேர்ந்தார். கே பாலச்சந்தர் டைரக்ஷன் பண்ண பார்த்தாலே பரவசம், நிறைஞ்ச மனசு, பொய், பருத்தி வீரன் இந்த படங்களில் சமுத்திரக்கனி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படங்களில் இவர் சின்ன சின்ன ரோலில் ஆக்டராக வந்திருப்பாரு. பார்த்தாலே பரவசம் படத்தில் பேக் பெயின் பேஷண்ட்டாக இவர் வந்திருப்பாரு. நிறைஞ்ச மனசு படத்துல வில்லேஜரா வந்திருப்பாரு. பொய் படத்துல கம்பனுக்கு ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு. பருத்தி வீரன் படத்துல ஒரு சின்ன சீன்ல வருவாரு. அதுக்கப்புறம் தான் கே பாலச்சந்தர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணதுனால நாமளும் படம் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி டைரக்ஷன்ல இறங்குறாரு. இவர் இதுவரைக்கும் 15 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் தமிழ் சினிமாவுக்கு 9 படங்களும், தெலுங்கு சினிமாவுக்கு 4 படங்களும், அப்புறம் கன்னடாவில் ஒரு படமும், மலையாளத்தில் ஒரு படமும் பண்ணியிருக்காரு. நம்ம இப்போ இவர் தமிழில் மட்டும் டைரக்ஷன் பண்ண அந்த 9 படங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இவர் 2003 ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. இவர் டைரக்ஷன் பண்ண முதல் படமே தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வாங்குது. அந்த படத்துக்கு ஸ்டோரியை இவர் தான் எழுதியிருப்பாரு. அதுல ஹீரோவா இப்ப டைரக்டரா இருக்கிற வெங்கட் பிரபுவை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் என்னன்னா உன்னை சரணடைந்தேன் அப்படின்ற படம் தான். அப்புறமா 2004 ரெண்டாவதா ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்தை விஜயகாந்துக்கு டைரக்ஷன் பண்றாரு. ஆனா அந்த படம் அந்த அளவுக்கு போல. அடுத்ததா அதே வருஷம் ஏற்கனவே 2003 உன்னை சரணடைந்தேன் படம் டைரக்ஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த படத்தை அப்படியே தெலுங்குல ரீமேக் பண்ணாரு. நாலோ அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சு ரீமேக் பண்ணிருப்பாரு. அப்புறம் 4வதா 2009 ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படம் தமிழ் சினிமால மிக பிரம்மாண்டமான படமா மாறுச்சு. இந்த படத்தை இவரே ஸ்டோரி எழுதி டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. அதனால இவருக்கு பெஸ்ட் ஸ்டோரிக்கான அவார்டும் பெஸ்ட் டைரக்டருக்கான அவார்டும் ஃபிலிம்ஃபேர் அவார்டும் கிடைச்சது. அந்த படம் தாங்க நாடோடிகள் அப்படின்ற படம். அடுத்ததா 2010 5வதா டைரக்ஷன் பண்ண படம் இவர் நாடோடிகள் படம் அப்படின்ற படம் பண்ணியிருப்பாரு இல்லையா, அதையே தெலுங்குல ரீமேக் பண்ணிட்டாரு. தெலுங்குல இந்த படத்துக்கு சம்போ சிவ சம்போன்னு டைட்டில் வச்சு ரீமேக் பண்ணியிருப்பாரு. அப்புறமா 2011 இந்த படத்துல சசிகுமார் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த படம் கமர்ஷியல் ரீதியா வெற்றி படம். இந்த படத்துக்கு டைலாக் ஸ்டோரி இதுல இவரே எழுதியிருப்பாரு. அதனால இவருக்கு பெஸ்ட் டைலாக்கான அவார்டு கிடைச்சது. அந்த படம் தாங்க போராளி அப்படின்ற படம். அடுத்ததா 2012 இவர் போராளி அப்படின்ற படத்தை அப்படியே கன்னடால ரீமேக் பண்ணியிருப்பாரு. ஆனா என்ன காரணம்னு தெரியல, இவர் தமிழ்ல டைரக்ஷன் பண்ற அதே படத்தை தான் தெலுங்குல ரீமேக் பண்ணி டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆனா தெலுங்குல சரியா போல. தெலுங்குல சரியா போகலன்னு கூட சொல்ல முடியாது, சுத்தமாவே போல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி தெலுங்குல சரியா போகாததுனால இந்த போராளி அப்படிங்கிற படத்தை கன்னடா லாங்குவேஜ்ல ரீமேக் பண்றாரு. யாரோ கூக தள்ளி அப்படின்னு டைட்டில் வச்சு ரீமேக் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த படம் கன்னடாலையும் அவ்வளவா போகல. அடுத்ததா 2014 ஜெயம் ரவியை ஹீரோவா வச்சு ஊழலை பத்தி பேசக்கூடிய சமூக நோக்கத்திற்கான ஒரு படமா எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஓரளவுக்கு வெற்றி படம் தான் சொல்லணும். அந்த படம் தாங்க நிமிர்ந்து நில் அப்படின்ற படம். இந்த படத்துல ஜெயம் ரவி டபுள் ஆக்டிங்ல நடிச்சிருப்பாரு. அடுத்ததா 2015 9வதா ஏற்கனவே நிமிர்ந்து நில் அப்படின்ற படம் பண்ணார் இல்லையா, அந்த படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணி ஜெயம் ரவிக்கு பதிலா ஆக்டர் நானிய ஹீரோவா வச்சு அப்படியே அந்த படத்தை எடுத்திருப்பாரு. இந்த படம் தெலுங்குல அவ்வளவா போல. அடுத்ததா 2016 10வதா டைரக்ட் பண்ண படத்துல சமுத்திரக்கனி ஹீரோவா வந்திருப்பாரு. தம்பி ராமையா வில்லனாகவும் காமெடினாகவும் வந்திருப்பாரு. இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஏற்கனவே சாட்டை அப்படின்ற படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை அன்பழகன் அப்படின்ற டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த சாட்டை அப்படின்ற படத்தை பேசிக்கா வச்சுதான் இந்த அப்பா அப்படிங்கிற படத்தை இவர் எடுத்தாரு. அடுத்ததா 2017 11வதா ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்துல சமுத்திரக்கனி ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அப்புறம் விக்ராந்த் நடிச்சிருப்பாரு. இந்த படம் அவ்வளவா போகல. இந்த படத்துக்கும் இவரே தான் ஸ்டோரி எழுதியிருப்பாரு. இவர் டைரக்ஷன் பண்ற எல்லா படங்களுக்குமே இவரே ஸ்டோரி எழுதி தான் டைரக்ஷன் பண்றாரு. ஆரம்பத்துல இவரோட படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களா மாறிச்சு. அப்புறமா இவர்கிட்ட இருந்த சரக்கு காலி ஆயிடுச்சு என்னமோ தெரியல. கடைசியில இவர் டைரக்ஷன் பண்ற படங்கள் எதுவுமே அவ்வளவா போக மாட்டேங்குது. அந்த மாதிரி 2017 இவர் 11வதா டைரக்ஷன் பண்ண படம் தாங்க தொண்டன் அப்படின்ற படம். இந்த படமும் சரியா போகல. அப்புறமா திரும்பவும் 2017 இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அப்பா அப்படின்ற படத்தை தமிழ்ல டைரக்ஷன் பண்ணாங்க இல்லையா, அதே
படத்தை இந்த டைம் மலையாளத்துல ரீமேக் பண்றாங்க. ஆகாச மித்தாய் அப்படின்னு டைட்டில் வச்சு மலையாளத்துல ரீமேக் பண்ணி டைரக்ஷன் பண்ணாரு. ஆனா அந்த படம் மலையாளத்துல சரியா போகல. இவர் தமிழ்ல டைரக்ட் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படத்தை வேற லாங்குவேஜ்ல அப்படியே ரீமேக் டைரக்ஷன் பண்ணா சரியா போக மாட்டேங்குது. இந்த விஷயத்துல நிறைய டைம் அனுபவப்பட்டுட்டாரு. இருந்தாலும் அவர் முயற்சியை கைவிடாம அதர்ஸ் லாங்குவேஜ்லயும் கண்டினியூ பண்ணிட்டு தான் வராரு. அடுத்ததா 2020 13வதா இவர் ஏற்கனவே நாடோடிகள் அப்படின்ற படம் பண்ணாரு இல்லையா, அதுவே பார்ட் 2 டைரக்ஷன் பண்றாரு. இதுலயும் சசிகுமார் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ஹீரோயினா அஞ்சலியும் அதுல்யா ரவியும் நடிச்சிருப்பாங்க. இந்த நாடோடிகள் பார்ட் 2 தோல்வி படமா மாறிடுச்சு. அடுத்ததா 2021 14வதா டைரக்ஷன் பண்ற இந்த படத்துல சமுத்திரக்கனியை ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை OTTல ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இந்த படமும் தோல்வி படமா மாறிடுச்சு. இந்த படம் வினோதிய சித்தம் அப்படின்ற படம். அடுத்ததா கடைசியா இது இவரோட 15வது படம். வினோதிய சித்தம் அப்படின்னு ஒரு படம் தமிழ்ல பண்ணாங்க இல்லையா, அதுவே தெலுங்குல ப்ரோ அப்படின்னு டைட்டில் வச்சு ரீமேக் பண்ணிட்டாரு. எது எப்படி இருந்தாலும் தமிழ் சினிமால இவரோட பங்களிப்புன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனல் உடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.